பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான பிரசங்கியாரின் பிரசன்ன வசனம் என்னவென்றால் 9வது அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 9:5. இதுல இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பிரசங்கியார் இன்னைக்கு சொல்லி விளக்கி இருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உயிரோடு இருக்கு. ஆனா நம்ம உலகத்துல நிறைய பேர் சலிச்சுக்கிறோம். ஏன் நான் இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சலிப்பான வார்த்தைகள் நமக்கு வருது. ஆனா பிரசங்கியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவர்கள் மரித்தவர்களை விட மிகவும் உயர்ந்தவர்களே, அதாவது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம யாரும் ரொம்ப உணர்றது கிடையாது. அதனாலதான் சொல்லியிருக்காரு, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை நாங்கள் மறிச்சு போவோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியுது இல்ல. ஆனா மரித்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் கொஞ்ச நாள்ல அவருடைய பெயர் கூட மக்களிடையே மறக்கப்பட்டு விடும். அப்படின்னால வாழ்க்கையில சலிப்பு அப்படின்ற வார்த்தை கடவுளுக்கு எதிரானது அப்படின்றத பிரசங்கியார் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். மீண்டும் நாளை இது போன்ற ஒரு சிறந்த அறிவுரை வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.